வெல்கம் டு ஸ்டவ் டு டேபிள். ஸ்டவ் டு டேபிளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முகல் ஸ்டைல் எக் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கணும். அதே போல் ஒரு தக்காளியும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் ஒரு 2 முழு பச்சை மிளகா, 3 வேக வச்ச முட்டை. முட்டையை வந்து லைட்டாக உப்பு மிளகு போட்டு கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும்ன்ட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகும்போது இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கணும். ரா ஸ்மெல் போகட்டும்ன்ட்டு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுட்டு ஒரு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கணும். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணணும். தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 10 முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த பேஸ்ட்டை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனல் டச்சாக ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான முகல் ஸ்டைல் எக் கிரேவி இஸ் ரெடி. இது தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதோட ஃபுல் குக்கிங் மெத்தடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டவ் டு டேபிள் ஃபார் மோர் குக்கிங்.